காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுதாங்க எங்களுடைய முதல் படி. இதுக்கு மேலே தான் ஆட்டம் ஆரம்பம். கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் கோப்பையை மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணியின் கேப்டன் வெற்றிக்கு அதிரடியாக விளையாடி கொடுத்த எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் வெற்றி குறித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சவால் விட்டு பேசியிருக்காரு, கோப்பையை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சென்னை அணி பார்த்தீங்கன்னா நேற்று செம்மையாக வின் பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் தோனி தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஏன்னா அதிரடியாக வந்து அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இதை நாங்கள் தேடி தந்தோம். கடைசி ஒரு 5 போட்டி நாங்கள் தோற்றது கண்டிப்பாக எங்களுக்கு வேதனை தான் கொடுக்கும். எங்கள் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இந்த வெற்றி. கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா நாங்கள் நாக் அவுட் சுற்றிலும் இருக்கோம். இப்போது அடுத்து ஒரு போட்டி தோற்றா கூட நாங்கள் செமிஃபைனலுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுலாம் கஷ்டம். அதனால் அடுத்த போட்டி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. இந்த வாட்டி நாங்கள் ஐபிஎல் கோப்பை வெல்லணும், அது நோக்கத்தில் தான் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்து ஒரு 4 வெற்றி இன்னும் கரெக்டாக பண்ணாலே போதும், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். அதனால் மீண்டும் எங்களை பொறுத்து வந்து பாருங்கள், பழைய சென்னை அணி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசியிருக்காரு. வாத்தலை பழைய சென்னை டீம் தான் தலை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு டீம் செட் ஆகிருக்குன்னு தோணுங்க. ஏன்னா இந்த வெற்றி பெற்றிருக்குது ஓரளவுக்கு அந்த பேட்டிங் ஒரு யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. போலிங் நல்லா ஒரு ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் உட்கார வைங்க சொல்லி கரெக்டாக உட்கார வச்சுட்டாங்க. அவர் போந்து ஓரளவுக்கு ஓகே தான். அதனால் டீம் ஓரளவுக்கு செட் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா யங்ஸ்டார் கொண்ட டீமாக இப்போ கொஞ்சம் வளம் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து தோனி இருக்கார்ல, கண்டிப்பாக டீம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி வெற்றி பெற்றிருக்காங்க, அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த வாட்டி கோப்பை சென்னை அணி வெற்றி பெறுமா பெறாதான்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும்.